ஸ்டைல்ல கனவா தோரன் செய்ய போறோம். ஆரம்பிக்கலாமா? வன இடி இடிச்சு மேகத்தை போல் பின்னல் மின்னி. முத ஒரு கடல் உணவை எடுத்து ஒரு தோரன் பண்ணிருக்கோம். அது கனவால டெம்ப் பண்ணுது அப்படியே சாப்பிடுறதுக்கு. சும்மா சுட சுட சிறப்பா இருக்கு இந்த மழைக்கு. வணக்கம் கட்டுறது கையாளுங்க. இன்னைக்கு நாங்க உங்களை எங்க கூட்டின்னு போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா கேரளா கூட்டின்னு போறோம். என்னண்ணா திடீர்னு? கேரளாவில் உள்ள ஒரு சமையல் தான் இன்னைக்கு பண்ண போறோம். அதாவது என்னன்னா கனவா தோரணம் பண்ண போறோம். தோரன் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி நமக்கு இந்த பொங்கல் எப்படி நம்ம தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறோமோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எதை கொண்டாடுவாங்க கேரளா மக்கள்? ஓணம் பண்டிகை. என்ன பண்டிகையா? ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை. அந்த ஓணம் பண்டிகையில முக்கியமானதே பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் தான் வரவங்களுக்கு. அந்த விருந்தோம்பல்ல இந்த தோரன் ஒரு ஐட்டம் எல்லா வீட்லயும் செய்வாங்க. ஸோ அதுல இருந்து தான் அந்த தோரன் வெஜிடேரியன்ல செய்வாங்க, காய்கறி பொருளை வச்சு பண்ணுவாங்க. அதுல நம்ம இன்னைக்கு வித்தியாசமா ஒரு கடல் உணவை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனவா தோரன். கனவா தோரன் பண்றோம். பண்ணிடலாமா? கண்டிப்பாண்ணா. சரி வாங்க பார்க்கலாம். என்ன ஐயா பண்றீங்க? கனவா தோரன் பண்ண போறோம். அதுக்கு கனவாவை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது உள்ள விட்டு ஒரு இழுத்தன்னு வச்சுங்களா, அப்படியே நோட்டு புக்கு மாதிரி பிரிஞ்சிடும். அதுக்குள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் இருக்கும். அதை அப்படியே கையிலே இழுத்துட்டா வந்துடும். நம்ம வேண்டிய சைஸுக்கு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணாலும் ரவுண்டாக கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணாலும் ஓகே. நம்ம இப்படி தான் தோரன் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி பண்ணாலும் வாயில் போட்டு காசு காசு தானே மேல்றோம். அப்படியா? அப்போ இந்த பச்சையா தரம் என்னடு. இப்போ நம்ம கேரளா ஸ்டைல்ல கனவா தோரன் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். கடுகு கலப்பு, பச்சை மிளகாய், கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை, பெரிய வெங்காயம், தேங்காய் ஒன்று, செக்கெண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய், கழுவி ஆஞ்சி பீஸ் பீஸாக வெட்டி வச்ச கனவா. கனவாவுக்கு ஒரு முக்கியமான காரத்துக்கும் சுவைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இது மூணுத்தையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். நறுக்கக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, இடித்து எடுத்துக்கிறோம். ஒரு 70 to 75 கிராம் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி இடிக்கிறதுக்கு இறக்கிக்கிறோம். ஒரு 12 to 15 பல்லு பூண்டுங்க, நல்ல தோல் உரிச்சு எடுத்துக்கணும். ஒரு 6 to 7 பச்சை மிளகாங்க உடச்சி சேர்த்துக்கிறோம். அப்படியே அதையும் இடிச்சுக்கிறோம். ஆர்டிஎஸை போட்டு இடிக்கிறோம். ஐயா உங்களுக்காக நான் எவ்வளோ உடச்சி ஈஸியாக தரம் பாருங்க. ஆர்டிஎஸ் சொல்லுங்க ஐயா. என்ன நஞ்சுக்கிட்டு இருக்கல? கடல் உணவு பண்ண போகிறோம், அதுவும் கேரளா ஸ்டைலில். அதனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கல, கடலை எண்ணெய் சேர்க்குறோம். ஒரு 2 கிலோ அளவு கனவாக்கு ஒரு 100 to 120 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வெறும் வெங்காயத்துக்கு மட்டும்தான். எடை போட்டிங்களா? நீ வேணால் இழந்துட்டு வா. எண்ணெய் சூடாக வச்சு கடுகு கலப்பு போட்டுக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்புங்க. ரெடியா இருங்க. வெட்டிக்கு கருவேப்பிலை ஒரு கொத்து. இது கூட நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வாசனைக்கும் சுவைக்கும் இதுதான் முக்கியம் தோரணும். தேங்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி இது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துங்க. 3 to 4 வெங்காயங்க, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், இது சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் சட்டுன்னு வெங்காயம் வதங்கணும். வதங்கின உடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அடிச்சிருப்போம், அதோடைய சுவை வேற. இப்போ முழுசாக ஒரு பச்சை மிளகாய் 6 to 7 பச்சை மிளகாய் காரத்துக்காக. ஐயா இந்த மீனுக்கு பேர் என்னங்க ஐயா? இந்த மீனுக்கு கனகா மீன். கனகாவா? கனகாவோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிறாரு. கனகா இல்லைங்க, கனவா. கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க. கடம்பா. நம்ம இப்போ இந்த கனவாவை நல்லா சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். உள்ள எந்த கொழுப்பு அழுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. க்ளீனாக இருக்குது பாருங்க. இதை அப்படியே இறக்கும். இந்த நேரத்தில் கனவை வேகிறதுக்காக சுட தண்ணி சேர்த்துக்கணும். சுட தண்ணி சேர்த்தா உடனே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த கனவா தோரன் பண்ணுறதுக்கு முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு சில பேர் மசாலா சேர்ப்பாங்க. மசாலா சேர்க்கும் போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஏன்னா இது தக்காளி இருந்தாலும் லூஸ் ஆகும். நம்ம கனவாவை சேர்த்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும், வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும்தான். உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கனவா போட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும்.
அதனால சுட தண்ணி கொஞ்சம் வச்சு சேர்த்தீங்கன்னா கனவா ஈஸியாக வெந்துடும். கனவா வந்து அரை வேக்காடு நல்லா வெந்துட்டு இருக்கு தண்ணியில், சுட தண்ணியில் தான் வெந்துட்டு இருக்குது. அது வெந்த உடனே என்ன பண்ணணும்னா மசாலா சேர்க்க போகிறோம். ஒரே சமயத்தில் மசாலா அளவு என்னென்னு சொல்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள். இவ்வளவுதான் இதோடைய மசாலா, தோரனுக்கான மசாலா. இதை அப்படியே ஒரே சமயத்தில் சேர்த்துக்கும். நல்லா கனவா வெந்துட்டு இருக்குங்க, மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், அடுத்தது மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இது கூட மிளகு தூளுங்க. கண்ணீர் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவா கண்ணாமூச்சி ஆடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்று விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோம். ஏற்கனவே வெங்காயத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துருப்போம், நல்ல மனம் கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு, அந்த மசாலா எல்லாம் டைட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மனம் சூப்பராக இருக்கும். வெடிக்குமா? வெடிக்காது. வெடிக்காது. கனகா மீன் கேரளா தோரணம் ரெடியா? என்னங்கய்யா சொல்றாரு அவரு? தோரணமா ஏதோ தொங்க விடணும் போல இது. கதவா மீன் தோரணம் தொங்குதான். தோரனுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேங்காய் பூ தான். ஏன்னா கேரளா ஐட்டம்னாலே தேங்காய் எண்ணெய், தேங்காய் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பூ போடும்போது அந்த மொத்த காரத்தையும் இறக்கிடும், கலரை டல் கலரில் கொடுக்கும். சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் தேங்காயோட சுவை, அந்த கனவாவோட சுவை அட்டகாசமாக இருக்கும். அப்படியே அந்த தேங்காய் போட்ட உடனே நல்லா டைட் ஆயிடுச்சியா, கடைசியா மல்லித்தழையை போட்டு முடிச்சுக்கிறோம். செய்முறை முடிந்து. கனகா மீன் தோரணம் ரெடி. தோரணம் இல்லையா, தோரன். கனவா கனகான்றாரு, தோரணம்ன்றாரு. என்னண்ணா அவரு கனகா கனகான்ட்டே இருக்காரு? தூக்கத்துல கூட பின்னத்தோர் போடுறேன். கனகா கனகான்னு கனகா மீன் தான் சொன்னேன். கனகா மீன் இல்லைங்க, கனகான மீன் இருக்கு. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கணும். இப்போ நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. கனகா ரெடியாண்ணா? கனகா ரெடி. மழையும் தூரிக்கிட்டு இருக்கு, சுட சுட கனகாவும் இருக்கு. பக்கத்தில் சேகர் இருக்காரு, நான் இருக்கேன், ஆர்டிஎஸ் இருக்காரு. நீ தான் இன்னைக்கு சாப்பிட கொடுத்து வச்சல. அவர் என்னைக்குமே இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். வனம் இடி இடிச்சு மேகத்தை போல் மின்னல் மின்னு புள்ள வயசு எப்பா இது வச்சு அந்த கை. சிறப்பான கனவாகள் சிறப்பா இருக்கு இந்த மழைக்கு. அடாமலையிலையும் விடாத சமையல், விடாத சாப்பாடு. இந்த கனவா கூட இந்த தேங்காய் பத்தை சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்ப அட்டகாசமா இருக்கு. தேங்காய் பத்தை, கனவா, இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அது மூணுமே ஒரு தனியார ஒரு டெம்ப் பண்ணுது அப்படியே சாப்பிட்றதுக்கு. சுவை சூப்பராக இருக்கு. இன்னொன்று இந்த தோரனோட திக்னஸ் அட்டகாசமாக வந்திருக்கு. இப்படி தான் தோரன்னா ஒரு நல்ல திக்காகவே இருக்கும். நம்ம இது முடிக்க வெஜ்ஜிலே தோரன் பார்த்துருந்தோம். மொதல் ஒரு கடல் உணவை எடுத்து ஒரு தோரன் பண்ணியிருக்கோம், அதுவும் கனவால. அட்டகாசமாக இருக்குது. அப்படியே எல்லாமே இருக்குது, இஞ்சி பூண்டு வெங்காயம் கனவா. செம்மையாக இருக்குது. அந்த சின்ன காரத்தை அந்த தேங்காய் பத்தை சாப்பிடும் போது அடக்குது பற்றி அடக்குது. ஆமாம், அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் விட்டால் சாப்பிட்டுனே தான் இருப்போம், ஆனால் மழை விடலை. அதனால் நாங்கள் வீட்டில் கொண்டு போய் சோத்தில் வச்சுன்னு சாப்பிட போகிறோம். இதேமாதிரி வித்தியாசமான சமையல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கற்றுக்கணும், சமைச்சு பார்க்கணுன்னு ஐடியா பண்ணீங்கன்னாக்கா கட்டுறது கையாள சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க.